இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா மணி ஈஸ்ட் படத்தோட 5வது பாகத்தை பார்த்திருக்கோம். ஸோ ஏற்கனவே 4 பார்ட் போட்டாச்சு. அதனால இந்த பார்ட்டையும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. கூடவே சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த பாகத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒருத்தனை சுட்டு கொள்ற மாதிரி காமிக்கிறானுங்க. யார் அப்படின்னா 4வது பார்ட்ல கடைசி சீன்ல பார்த்திருப்போம். ஒருத்தனை சுட்டு கொண்டதோட கதையை முடிச்சிருப்பானுங்க. சுட்ட உடனே கீழே விழுந்த அவனும் கடைசியில செத்துருக்க மாட்டான். அவனும் உயிருக்கு போராடிட்டு இருக்க அங்க இருக்கிற எல்லாருமா சேர்ந்து அவனை உள்ள தூக்கிட்டு போயிடுவானுங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அந்த கன்சீவா இருந்த பொண்ணை ஒரு குடனுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருப்பானுங்க பாத்தீங்களா. அந்த பொண்ணால ஒண்ணுமே பண்ண முடியல. மயக்க வர மாதிரி இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு. அங்க இருந்த அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு வெளியே போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அதே கம்பெனில மிஷின் வேக வேகமா ஓடிட்டு இருக்கு. படத்தை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அங்க இருக்கிற ஒரு பொண்ணும், தலைவரே இவ்வளவு நாளா நான் ஆசைப்பட்டதுல நிறைவேறிச்சு. இவ்வளவு படத்தை நான் பார்த்தது கிடையாது, இப்ப நான் சர்ச் பண்ணது கிடையாது. ஏன்னா இவ்வளவு நாளா நான் கள்ள நோட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப நல்ல நோட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதுல இந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஆனந்தம் பாருங்களேன். ஏன்னா பண்றதே திருட்டு தொழில், இதுல கள்ள நோட்டு நல்ல நோட்டுன்னு இந்த பொண்ணு நியாயம் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கத்து பார்த்தா அப்படின்னா மீடியாக்காரங்க தொல்லை தாங்க முடியல. நியூஸும் பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த போலீஸ்காரனுங்க எல்லாருமே கொள்ளை அடிக்கிறவங்களை சுடானுங்கன்னு பார்த்தா, ஆனா அந்த கம்பெனில ஒர்க் பண்ணாங்க பாத்தீங்களா, அவனுங்க சுட்டனால பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால இவனுங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா இந்த மீடியாக்காரங்க விடானுங்களா, அவனுங்க விடுற மாதிரியே தெரியல. அந்த மீடியாக்காரங்க கேட்கிற கேள்விக்கு இவனுங்களால பதிலும் சொல்ல முடியல. அவனுங்களும் போட்டு பிச்சை எடுக்கிறானுங்க. இன்னொரு பக்கத்துல இந்த கன்ல சுடுவாங்கனவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். யாராவது என்ன காப்பாத்துங்க, அதுக்கு முன்னாடி என்னோட பொண்ணுக்கு மட்டும் ஒரு போன் பண்ணி கொடுங்க, அவள்கிட்ட நான் பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அங்க இருக்கிறவனுங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுங்களுக்கு தெரிஞ்ச தொழில் எல்லாமே திருட்டு மட்டும்தான். என்ன பண்றதுன்னு அவனுங்களும் பயத்துல முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அவனுங்களுக்கு ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னா இவனோட உடம்புக்குள்ள இருக்க புல்லட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அவனை பாதுகாப்பா காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இன்னொரு பக்கத்து பாதி பேர் என்ன சொல்றானுங்க அப்படின்னா, இதை நம்மளோட டீமோட தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கிட்ட சொல்லலாம், அவர்கிட்ட சொன்னா ஏதாவது நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இவனுங்களுக்கு ஒண்ணுமே புரியல, மண்டைய குழம்பி போற மாதிரி இருக்கு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அந்த டீமோட தலைவருக்கு இந்த நியூஸ் தெரிய வந்து அவனு அந்த இடத்துக்கு வந்துருவான். வந்து அவனு ஒரு உயிரோட இருக்க மனுஷனை பக்கத்துல படுக்க வச்சு சராசரியா ஒரு மனுஷனோட உடம்புல எத்தனை பார்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் எங்கெங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்ததா இன்னொரு பொண்ணை படுக்க வச்சு நான் சொன்னதெல்லாம் நீ கரெக்டா வரைஞ்சுக்காமே அப்படின்ற மாதிரி இன்னொரு பொண்ணை சொல்றான். அந்த பொண்ணு அப்படியே ஒண்ணு ஒண்ணா வரைஞ்சு காமிச்சிட்டு இருக்கா. அப்படியே போயிட்டு இருக்க அந்த பொண்ணோட வயித்துல ஒரு தையல் போட்டு பாருங்க. இதை பார்த்து அந்த பொண்ணு அப்படியே எனக்கு கையை கொண்டு போக திடீர்னு இந்த பொண்ணு கோவப்பட்டு வேகமா வந்து எந்திரிச்சிருவா. எந்திரிச்ச உடனே இந்த 2 பொண்ணுங்களுக்கும் பெரிய வாக்குவாதமே ஆயிரும். எதுக்காக என் வயிறை தொட்ட, அதுவும் அந்த இடத்துல தையல் போட்டுருக்கேன், அதை நீ எதுக்காக பார்த்த அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அந்த பொண்ணை போட்டு ஏறுன்னு ஏறுறா. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அந்த போலீஸ்கார பொண்ணுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இந்த பொண்ணு சுட சொன்ன காரணத்தினால மட்டும்தான் அவனுங்க சுட்டானுங்க. அப்படின்னும் போது இந்த பொண்ணை தான் நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. அதனால யார்கிட்ட போய் என்ன சொல்றதுனே தெரியல. அதனால இந்த பொண்ணு அப்படியே மைண்ட் அப்செட் ஆகி அந்த இடத்துல பாவம் பரிதாபமா உட்காந்துருக்கா. சரி, நடந்தது நடந்துருச்சு. அந்த டீமோட தலைவனுக்கு நம்ம கால் பண்ணி அந்த அவனை மட்டும் வெளியே அனுப்ப சொல்லாமா அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த பொண்ணு வேகமா கால் பண்ணிட்டு இருக்கா. கால் அட்டன் பண்ணோன்னா அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, சுட சொன்னது என்னோட தப்பு தான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மனுஷனை மட்டும் கொஞ்சம் வெளியே விட்டுருங்களேன், நாங்க பாதுகாப்பா அவரை காப்பாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் பார்த்து அவன் என்ன சொல்றா அப்படின்னா, உங்க இஷ்டத்துக்கு அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது, வேணா உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், நிறைய டாக்டர்ஸ் ரெடி பண்ணி நீங்க உள்ள வேணா அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் பார்த்து அந்த போலீஸ்கார பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, சரி நாங்க நல்ல டாக்டர் அனுப்புறோம், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அவரை பாதுகாப்பா பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் போனை கட் பண்ணிடுறான். இது எல்லாத்தையும் பேசி முடிச்ச உடனே இந்த பொண்ணுக்கு பாவம் மைண்ட் அப்படியே அப்செட்டாவே இருக்கு. இந்த பொண்ணு வெளியே வர உள்ள போறா, என்ன பண்றதே தெரியல. அங்க இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிட்டு வண்டி எடுங்க, எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. சரி ஓகே மேம், தாராளமா இருங்க, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் டோர் சாத்த திடீர்னு பார்த்தா இன்னொரு போலீஸ்கார அங்க இருந்து வேகமா ஓடி வந்து, மேம் எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, உடனே அந்த போலீஸ்கார பொண்ணு ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து மூக்குல வச்சுக்கிட்டு, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அந்த போலீஸ்காரனும், நீங்க எதுவும் பயப்படாதீங்க, உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருந்து என்ன ஹெல்ப்னாலும் பண்றேன், அது மட்டும் இல்லாம என்ன ஹெல்ப்னாலும் நீங்களே என்கிட்ட கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே இந்த ஆம்புலன்ஸ்ல இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது ஆரம்ப சீன்ல 2 பொண்ணுங்க ஃபைட் பண்ணிக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை பாக்குறதுக்காக இன்னொரு பொண்ணு வந்திருப்பா. இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப கோவப்பட்டு, இப்ப நீ எதுக்காக என் ரூமுக்கு வந்த, தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்னு கோவமா பேசுறா. அந்த பொண்ணு அப்படியே கோவமா பேசணும்னா இவன் என்ன சொல்றா அப்படின்னா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, தெரியாம நான் கைப்பற்றுச்சு, சாரி, இன்னமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், அது யாருக்கும் தெரியற மாதிரி நான் காட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோயினி அந்த பெட்ல உட்காந்துட்டு கேக்குறா, சரி நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத, உன்னோட பையன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி கேக்குறா. பதிலுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, என்னோட பையனுக்கு 7 வயசு ஆகுது, இப்போ வரைக்குமே என் பையன் எந்த இடத்துல இருக்கான்னு தெரியும், ஆனா என் பையனை யாருமே என்கிட்ட ஒட்ட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினியான இந்த பொண்ணு ஏன் எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, என்னோட புருஷன் கல்யாணம் 3 நாள்ல என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான், அதுக்கப்புறம் நான் கன்சீவ் ஆகி என்
குழந்தையும் நான் பெத்துக்கிட்டேன். அப்போதைக்கு என்னோட பிள்ளைக்கு சாப்பாடு கூட என்ன பண்றேன்னு தெரியல. கரெக்டா அப்போதைக்கு என்னோட பையனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும். என் பையன் சும்மா ஃபைட்டர் மேன் மாதிரி சூப்பரா தாவி தாவி விளையாண்டுட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. ஆனாலும் அப்போதைக்கு என்னோட பிள்ளைய வளர்க்கறதுக்கு என் கையில 10 ரூபா கூட பணம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு ஆனா அப்பயே என்ன பண்ணிருக்கா அப்படின்னா அவளோட பிள்ளைய வளர்க்கறதுக்காக நிறைய டேப்லெட்ஸ் வியாபாரம் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம நிறைய கள்ள நோட்டுகளை அச்சடிச்சு அதையே சேல் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்பதான் இந்த பொண்ணு அவளோட கதையை எடுத்து சொல்லிட்டு இருக்கா. இது மாதிரி நான் இவ்வளவு பண்ணேன், அது மட்டும் இல்லாம நான் நிறைய வாட்டி ஜெயில் ஏறி இறங்கியிருக்கேன், அதனால எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல அப்போதைக்கு அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோனியான இந்த பொண்ணுக்கு மனசே கேட்கல. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு பாரு, கடைசியில ஒரு பிள்ளைய வளர்க்க முடியாம திருடுற அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவளும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பெட்ல படுத்திருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, ஆனா ஒண்ணு, இதுல சம்பாதிக்கிற பணத்தை வச்சு என் பிள்ளைய கூட்டிட்டு எங்கிட்டாவது நான் போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதையெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ராசஸ் மட்டும் சக்சஸா முடிஞ்சிச்சுன்னா நானும் என்னோட அம்மாவோட போயிட்டு சந்தோஷமா நாங்க 2 பேரும் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அந்த ரூம்குள்ள அடைச்சு வச்சிருப்பானுங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு அப்படியே வெளியே வந்துருவா. அந்த பொண்ணு பார்த்தா இன்னொரு ரூம்ல வாந்தி எடுத்துட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்தா அந்த அப்பனும் பையனும் அந்த பொண்ணை ஒரு சேஃபான ரூமுக்கு தூக்கிட்டு போய் அங்க பாதுகாப்பா படுக்க வச்சிடறானுங்க. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, என்னால சுத்தமா முடியல, இந்த காலை வெட்டியாச்சும் எடுத்துருங்க, என்னால வலி கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல அப்படின்னு இந்த பொண்ணு வலி தாங்க முடியாம அவன்கிட்ட ரொம்ப ஃபீலா சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வேற கன்சீவா இருக்காளா. இந்த பொண்ணால ஒண்ணுமே பண்ண முடியல. கூடவே இந்த பொண்ணை கன்சீவ் ஆகினா பாத்தீங்களா, அவனை தான் கரெக்டா அந்த இடத்துல சுட்டும் போட்டிருப்பானுங்க. அதனால அவனும் ஒரு பக்கத்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இந்த பக்கத்து இந்த பையனும் அவனோட அப்பாவும் இந்த பொண்ணோட தொடையில இருக்க புல்லட்டை மட்டும் எடுத்துட்டா போதும், இந்த பொண்ணை காப்பாத்திடலாம் அப்படின்னு அவனுங்க 2 பேரும் பதறிட்டு இருக்கானுங்க. அப்பன்னு பார்த்து இந்த பையனோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு உளறி விட்டுருவாரு. இது மாதிரி உங்க கூட இருந்தவர் தான் சுட்டு போட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த பொண்ணு அந்த இடத்துல துள்ளி துடிக்க கத்தி கதறி அழுக ஆரம்பிக்கிறா. அப்ப இந்த வயசான மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் அவ்வளவு பெரிய காயெல்லாம் ஒண்ணு கிடையாது, ஷோல்டர்ல தான் லைட்டா புல்லட் இறக்கிருக்கு, அதையும் ஈஸியா எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் இந்த பொண்ணு பாவம் அந்த இடத்துல அழுதுகிட்டே தான் இருக்கா. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த புல்லட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக போலீஸ்காரருக்கு கூடவே அந்த டாக்டர் எல்லாம் போயிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த போலீஸ்காரர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு டாக்டரா தான் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அவனுங்க எல்லாரும் உள்ள நுழைஞ்சோன்னு இவனுங்க எல்லாரும் ஏகப்பட்ட கண்ணை கையில வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நின்னுங்க, கொண்டு வந்த பொருள் அங்கனே வைங்க, நீங்க மட்டும் தனியா முன்னாடி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அவனுங்க அந்த இடத்துல மிரண்டு போயிடானுங்க. வாவ், இவ்வளவு செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. உடனே அவனுங்க எல்லாம் தனியா வச்சுட்டு நீங்க மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரி திரும்பவும் மிரட்டிக்கிட்டே இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது இந்த டீமோட தலைவர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் எல்லாத்தையும் கேமரா மூலியமா பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு தெரிய வருது அதுதான் அந்த போலீஸ்காரன் அப்படின்னு. ஏன்னா ஒரு டைம் அவன் இந்த கேமரா ரூமுக்குள்ள போயிருவான். போன உடனே அந்த போலீஸ்காரன் சொல்லுவான் பாத்தீங்களா, ஹலோ சாரை கொஞ்சம் வெளியே அனுப்புறீங்களா அப்படின்ற மாதிரி. இதை பார்த்து இவன் ஐயோ இந்த போலீஸ்கார உள்ள வந்துட்டானே அப்படின்னு இவன் உடனே டென்ஷன் ஆயிடுறான். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கால் பண்ணி இது மாதிரி வந்திருக்கவன் போலீஸ்காரன், எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, முடிஞ்ச அவனோட கதையை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்ட உடனே அவனுங்களும் சரிங்க பாஸ், நீங்க எதுவும் பயப்படாதீங்க, மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க, நாங்க அவனோட கதையை முடிஞ்சா முடிச்சிடறோம், அப்படி இல்லைன்னா அவனை என்ன பண்ணுமோ நாங்க பண்ணிக்கிறோம், நீங்க கொஞ்சம் பயப்படாம இருங்க அப்படின்ற மாதிரி இவனுங்களை ஆறுதல் சொல்றானுங்க. இதெல்லாம் கேட்ட அவனும் பார்த்து ஜாக்கிரதையா வேலையை முடிச்சிருவாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனுங்களும் போனை கட் பண்ணிடுறானுங்க. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த டீம்ல இருக்கானுங்க பாத்தீங்களா, அவனுங்க 3 பேர் கம்பீரமா நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அந்த போலீஸ்காரன் கூடவே 2 டாக்டர் வந்தானுங்க பாத்தீங்களா, அதுல யார் போலீஸ் யார் டாக்டர்னு இவனுங்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இவனுங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த இடத்துல அவனுங்களை எப்போதும் போல செக் பண்ற மாதிரி முட்டி போட வச்சு கையெல்லாம் தூக்கி அப்படியே ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போதைக்கு அவனுங்க ஆப்போசிட்ல ஒரு பிளேட்டை நீட்டி உங்களோட கையில என்னென்ன வாட்ச் என்னென்ன பொருள் எல்லாமே இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த பிளேட்ல வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. உடனே அவனுங்களும் வாட்ச் ஏர்பட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறானுங்க. அப்ப அவனுங்க என்ன சொல்றானுங்க அப்படின்னா, எங்களுக்கு தெரியாம ஏதாவது பொருளை நீங்க உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா சுட்டு பொசுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறானுங்க. மிரட்டுற இந்த போலீஸ்காரனுக்கு டர் ஆகி எல்லா பொருளையும் எடுத்து வச்சிடறான். சரி சரி எல்லாம் பொருளை கொடுத்துட்டீங்க, அடுத்து அப்படியே எல்லாம் குப்பிளிக்கப்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அவனுங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவனுங்க டிஃப்ரெண்டா பண்றானுங்களே அப்படின்னு. சரின்னு இவனுங்களும் பயத்துல அந்த இடத்துல படுத்துறானுங்க. அடுத்ததா பின்னாடி பக்கம் ஏதாச்சும் வச்சிருக்காங்கன்னு அங்கேயே போய் செக் பண்ணி பாக்குறானுங்க. அந்த இடத்துல எதுவும் இல்ல. சரி சரி எல்லாரும் எதிரிங்க, நம்ம ஆபரேஷன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க எல்லாத்தையும் கிளப்பிடுறானுங்க. சோ அது மட்டும் இல்லாம இவனுங்க 3 பேத்தையும் ஆபரேஷன் தியேட்டருக்கு தான் கூட்டி போறானுங்களா அப்படி இல்லையா வேற எங்கேயா கூட்டி போறாங்கன்னு யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த போலீஸ்காரங்க மேல ஒரு கண்ணாவே இருக்கானுங்க. இதோட அப்படியே இந்த 5வது பக்கத்தை கதையை முடிக்கிறானுங்க. அடுத்ததான் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு பார்க்ல இவனுங்களை ஆபரேஷன் தியேட்டர் தான் கூட்டி போறானுங்களா இல்ல வேற எங்கேயும் கொண்டு போய் இவனை கொலை பண்ண ட்ரை பண்றானுங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எல்லா பார்ட்டையும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை தட்டிட்டுருங்க. கூடவே நம்மளோட வீடியோவை தமிழ்நாட்டுல இருந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாக்குறீங்கன்றதையும் மறக்காம ஒரு கமெண்ட் தட்டிட்டுருங்க. சரி, அப்படியே அடுத்த படத்துல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.